வணக்கம் and welcome to Rithu's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேரளா ஸ்டைல் மிளகு வறுத்த புளி. அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேரளா ஸ்டைல் மிளகு வறுத்த புளி செய்ய தேவையான பொருட்கள்: 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு லெமன் சைஸ் புளி, 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணது, ஒரு 6 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கேரளா ஸ்டைல் மிளகு வறுத்த புளி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.